உங்கள் மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 11. எபிஷியன்ஸ் 6:4. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கடந்த 4 வாரங்களா நம்ம சர்வாயுத வர்க்கத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 4 போராயுதங்களை பத்தி நம்ம தியானித்திருக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களா என்ற 4 போராயுதங்களை குறித்து போன வாரத்துல பார்த்தோம். 4 வாரங்களா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரட்சணியம் என்னும் தலைசீரா அப்படின்ற அந்த ஒரு போராயுதத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதல்ல இந்த வசனங்களை வாசித்தது போல, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். நம்ம திராணி உள்ள பிள்ளைகளாக மாறணும் அப்படின்னா, ஏன்னா பிசாசு நமக்கு நிறைய நம்ம மோசம் போக்குகிற காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். நம்ம ஆத்துமாக்களை அழிப்பதற்கு நிறைய பிளான்ஸ் வச்சிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ ஒரு ரூபத்துல நம்முடைய இருதயத்துல ஒரு தவறான சிந்தையை கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி போகிறதற்கு அவன் அநேக காரியங்களை செய்து கொண்டு வருகிறான். அப்போ அவனை எதிர்த்து நிற்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகளாக இருக்கும். வாசிக்கலாம். எபேசியர்ல 6:12 வாசிப்போம். எபிஷியன்ஸ் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். நம்முடைய போராட்டங்கள் ஒருபோதும் மனுஷரோட அல்ல என்பதை இந்த வசனங்கள் தெளிவாக உணர்த்துகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பிசிக்கலான போராட்டம் இல்ல, இது ஸ்பிரிச்சுவலான போராட்டம் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஒரு பிசிக்கலா அப்படின்னா நம்ம சண்டை போடலாம், ஒரு வாயின் வார்த்தைகளை பேசலாம், கோவப்பட்டு சில பேர் அடிக்க கூட செய்யறாங்க, அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. அதுக்கும் அப்பாற்பட்டு நம்ம அதுக்கு அழைக்கப்படல. நம்ம ஆவிக்குரிய முறையில நிறைய வளரணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கும் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு நடக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவலா நமக்கு ஆவிக்குரிய முறையில நமக்கு நிறைய போராட்டங்கள் உண்டு என்பதை இந்த வசனங்கள் உறுதியாக நமக்கு சொல்லுகிறது. அப்போ கண்ணுக்கே புலப்படாத அந்த பிசாசுகளை எதிர்த்து நிற்பதற்கு நாம் அனைவரும் திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறணும். அப்ப திராணி உள்ள பிள்ளைகளாய் மாறணும்னா நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். எபேசியர் 6:13 முதல் 17 வரை. எபிஷியன்ஸ் 6:13-17. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனையும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைசீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். வசனம் 13 சொல்றது போல, தீங்கு நாளிலே, அப்ப தீங்கு நாள் அப்படின்றது விசுவாசிகளுக்கு கண்டிப்பா உண்டுன்றத பார்க்கிறோம். தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நமக்கு கொடுத்திருக்காருன்னு பாக்குறோம். அப்ப தீங்கு நாள் நமக்கு உண்டு. அந்த பிசாசானவனை எதிர்த்து நிற்கும் நமக்கு தெரிகிறது. அப்போ அது தெரிஞ்சா மட்டும் பத்தாது, எல்லாவற்றையும் அவன் தீங்கு நாளிலே அவன் எந்த ஒரு பிரச்சனைகள் உள்ளே கொண்டு வந்தாலும் அவனை எதிர்த்து நின்று போராடி ஜெயிப்பதற்கு இந்த சர்வாயுத வர்க்கம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 4 காரியங்களை போன வாரத்துல பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது ரட்சணியம் என்னும் தலைசீரா. இப்போ 5 காரியம். முதல்ல இங்க இருக்கிறது 6. ஃபர்ஸ்ட் சத்தியம் என்னும் கட்சையை பார்த்தோம், அப்ப மார்க்கவசத்தை பார்த்தோம், அப்புறம் பாதரட்சை, அப்புறம் கேடகம். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது தலைசீரா. அடுத்த வாரம் பார்க்க போறது ஆவியின் பட்டயம். இந்த 6 போராயுதத்துல 5 போராயுதங்கள் டிஃபென்ஸுக்காக, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த 5 போராயுதங்கள். 6வது போராயுதம் எதிர்த்து நிற்பதற்காக கர்த்தர் கொடுத்திருக்காரு அவருடைய வசனங்கள். சோ இந்த 6 காரியங்கள்ல 5 தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, சோ டிஃபென்சிவான ஒரு போராயுதம்.
ஒண்ணு வந்து அஃபென்சிவா யூஸ் பண்றதுக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம கடைசியா நம்ம பார்க்க போகிறது அந்த டிஃபென்சிவ் அந்த இருக்கிற அந்த போராயுதங்கள்ல வந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த போராயுதங்கள்ல கடைசியா வருகிறதா இருக்கிற இந்த தலைச்சீரா, ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. நான் இதை வந்து ரோமன் சோல்ஜரோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது அவன் தலையில அந்த ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு இருக்கிறான், இந்த தலை சீரவை மாட்டிட்டு இருக்கிறான். அப்ப மாட்டிக்கொண்டு இருக்கும் பொழுது அவன் தலை மேல எவ்வளவு வந்து ஸ்ட்ராங்கான அடிபட்டாலும் சரி, அவன் தலையில வந்து எந்த ஒரு சேதமும் வராதபடிக்கு அவன் அந்த தலை சீரா அவனை பாதுகாப்பது போல ரட்சண்யம் என்னும் தலை சீராவை அணிந்த பிள்ளைகளாய் நாம் அனைவரும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆனா தலையில வந்து ஏன் இதை பத்தி பேசுறாங்கன்னா, நமக்கு தலையில தான் எண்ணங்கள்ல தான் நிறைய வந்து பிரச்சனைகள் வருகிறது. பிசாசு வந்து நமக்கு பயத்தையோ ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனை, ஒரு நெகட்டிவான தாட்ஸையோ நமக்கு இருதயத்துல வந்து அந்த மனதிலை வைத்து நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து வஞ்சிக்கிறதுக்கு அநேக முறை முயற்சி செய்து கொண்டே வருகிறான். அப்போ விசுவாசத்தை வந்து அசைக்க முயல்கிறான். அந்த விசுவாசம் நமக்கு வந்து அந்த அசைவாக ஒரு ஷேக் ஆகும் பொழுது என்ன நடக்குதுன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நான் ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கிறேனா, கர்த்தரனை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற சில டைம் இந்த கேள்விகள் வருது பாத்தீங்களா. பிசாசு நம்மளை வந்து வஞ்சித்துக் கொண்டிருக்க நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் சொல்லுகிறார், ரட்சண்யம் என்னும் தலை சீராவை நம்ம அணிந்த பிள்ளைகளாம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் பொழுது அது மாறாத வார்த்தைகளாக இருக்கிறது. அப்போ நம்முடைய ரட்சிப்பு அது உண்மை உள்ளது, சத்தியம் உள்ளது. கர்த்தர் வந்து அழைத்த அழைப்பு உண்மை உள்ளதுதான். அப்போ அதுல முழு நிச்சயமான நம்ம வந்து விசுவாசத்தோட இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அப்போ நம்ம எதுக்கு எப்ப வந்து நம்ம பின்வாங்கி போறோம்னா அந்த பிசாசு நமக்குள்ள கொண்டு வருகிற அந்த சந்தேகங்களோ அந்த பயங்களோ இல்ல ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனையோ உள்ளே வரும் பொழுது நமக்கு விசுவாசத்துல ஒரு அசைவு உண்டாகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டவுட்ஸ் கிரியேட் ஆகும் பொழுது என்னுடைய சிந்தைகள் வந்து கர்த்தருக்கு ஒத்திருக்கிற சிந்தைகளா இல்லாம சத்ருவினால் வஞ்சிக்கப்பட்ட சிந்தைகளாக இருக்கிறது. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவனுக்கு இடம் கொடுக்காம நம்முடைய எண்ணங்களை நாம் மாற்றணும், நம்ம சிந்தைகளை நம்ம மாற்ற வேண்டும், நம்ம மனது வந்து புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் நம்ம விரும்புகிறார். அப்போ நம்ம செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தருடைய வசனங்களுக்கு நான் ஒத்திருக்கிறேனா, என் தாட் ப்ராசஸ் எல்லாமே கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்திருக்கிறதா என்பதை நிதானித்து அறிய வேண்டியது நம்முடைய கடமை. முதல்ல நம்ம பார்க்க போகிற தலைப்பு, நம்ம எல்லாரும் ரட்சிப்பின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு அப்படின்றது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு உறுதியான ஒரு விஷயம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் யாரும் பட தேவையே இல்லைன்றத வசனங்கள் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா சில டைம் வந்து என்ன நடக்குதுன்னா, நான் வந்து கர்த்தருக்குள்ள வந்த பிறகும் கூட என் ரட்சிப்பு நான் இழந்து போயிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம், பழைய பாவங்கள் மூலமா நான் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி, அப்ப கர்த்தர் வந்து என் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பாரான்ற ஒரு பெரிய கேள்வி. இந்த மாதிரி சில காரியங்கள் வந்து பிசாசான நம்ம இதயத்துல வந்து விதைக்கும் பொழுது நம் விசுவாசம் வந்து ஷேக் ஆகுது. ஆனா வசனம் நமக்கு என்ன சொல்கிறது என்பதை நிதானிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 13 வரை. 1 John 5:12-13. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். ஆமென். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தாழ்விடங்களுக்கு இறங்கி வந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி நம் ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து அவர் மரித்து உயிர்த்து நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்து இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சோ குமாரனை உடையவன் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை உடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் ஜீவனை உடையவன் அப்படின்றத இந்த வசனம் ரொம்ப ஆணித்தரமாக உணர்த்துகிறது. தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் பரிபூர்ணமாக அவர் வாசம் செய்கிறார். அதுல எந்த ஒரு சந்தேகமும் யாருக்கும் இருக்க தேவையே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவும் அப்படின்ற விசுவாசிச்சு அவரை நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டு பாதையில் நடக்கிறோம். அது மாத்திரம் இல்லாம அவருடைய நாமத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து அறிந்த பிள்ளைகளாய் ஞானஸ்நானத்தின் மூலமா நம் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டு நம்ம தண்ணி விட்டு வெளியே வரும் பொழுது நம்ம ஒரு புது சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம் அனைவருக்கும் ஜீவன் உண்டு அப்படின்றத இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துகிறது. வசனம் 13 சொல்வது போல, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியும். அதை மறந்து போயிடாதீங்க, எல்லாரும் நினைவு கூறுங்க அப்படின்ற அளவுக்கு இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும், தேவனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமா இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்த அந்த அல்டிமேட்டான சாக்ரிஃபைஸ நம்ம எல்லாரும் நினைவு கூறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அவர் மேல விசுவாசம் வைக்கும் பொழுது என் பாவங்கள் கழுவப்படுகிறது. அவர் நாமத்தினால் நான் கழுவப்படும் பொழுது அவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து வருகிறார். அவருக்கு நான் பிரியமான ஒரு பிள்ளையாக நடக்கும் பொழுது எனக்கு ஜீவன் உண்டு என்பதை இந்த வசனங்கள் உறுதி செய்து. ரோமர்ல வாசிக்கலாம் 8ஆம் அதிகாரம் வசனம் 38 முதல் 39 வரை. ரோமன்ஸ் 8:38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ஆமென். ஆமென். மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, தேவதூதர்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், நிலகாரியங்கள், வருங்காரியங்கள், உயர்வு தாழ்வு எதுவாயிருந்தாலும் சரி, வசனம் சொல்வது போல 39 நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு. தேவனுடைய அன்பை நீங்க பார்க்கிறோம். அவரே இறங்கி வந்தார், உங்களுக்காகவும் எனக்காகவும் இறங்கி வந்தார். அவருக்கு தேவையில்லை நமக்காக இறங்கி வரணும்னு சொல்லிட்டு, ஆனா இறங்கி வந்து உங்களையும் என்னையும் மீட்டு ரத்தத்தை சிந்தி இன்னைக்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக வாசம் செய்கிறார்னா அவர் அன்புக்கு வந்து ஆழம் அகலம் நீளம் எதுவுமே இல்லை. அப்பேற்பட்ட தேவனாக கர்த்தரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த அன்பை விட்டு நம்ம ஒன்றும் பிரிக்க போகிறது கிடையவே கிடையாது. அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும் பொழுது ரட்சிப்பு அப்படின்றது வந்து நமக்காக உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியங்களாக இருக்கிறது. ஆனா தகுதி இல்லாத சில எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து, சில சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுத்து நம்ம கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகிறோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ் உங்களுக்காகவும் எனக்காகவும். தேவாதி தேவனை இறங்கி வந்தார். அப்போ இது எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொண்டு அந்த அன்பை ருசி பார்த்த பிறகும் கூட தேவையே இல்லாத ஒரு தகுதி இல்லாத சில எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, ஒரு தேவையில்லாத ஒரு சூழ்நிலைகளுக்கு வந்து நாமே உருவாக்கி கொண்டு நம்மையே உருவ குத்தி கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்முறைப்படுத்தி கொண்டு இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து துக்கப்படுத்துகிறோமா அப்படின்றத நிதானித்து பார்ப்போம். ஆனாலும் சரி, வசனம் சொல்வது போல நம்ம அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ரட்சிப்பு என்பது நமக்கு உறுதியான ஒன்றுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சில டைம் வந்து சில டவுட்ஸ் வந்து சில பேருக்கு வருது. ரட்சிக்கப்பட்டா பரலோகத்துக்கு போயிடுவேனா அப்படின்ற மாதிரி, நான் ஒரு பாவியா இருக்கிறேனே, நான் தினம் தினம் பாவம் செய்யறேனே, கர்த்தர் என்னை மன்னிச்சு என்னை ஏத்துக்கு வரான்னு கேட்டா, நாம் பாவங்களை அறிக்கையிட்டால் தேவன் அதை மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவங்களை அறிக்கையிட்டு பிள்ளைகளாய் மாத்திரம் இல்லாம மனம் திரும்பும் பொழுது நாம் எல்லாரும் இரக்கம் பெறுவோம் என்றும் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனங்கள் நேற்றும் என்றும் மாறாதவை. நம்ம என்னைக்கு அவரு கீழ்ப்படிந்திருந்து அவருக்கு உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக நடக்கிறோமோ ரட்சிப்பு என்பது நமக்கு வந்து உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மேலும் இதற்கு வலுவூட்டும் விதமாக வாசிப்போம். யோவான்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 27 முதல் 29 வரை. ஜான் 10:27-29. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவரா இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. ஆமென். ஆமென். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நீங்கள் நானும் கர்த்தரால் வந்து முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வந்து வசனங்களை வாசித்துக் கொண்டு நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா இருக்காதான்றதை நிதானித்து அறிந்து அவரை ஒருபோதும் துன்பப்படுத்த கூடாதுன்ற அந்த முழு நிச்சயமான விசுவாசத்தோட நம்ம எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அவருக்கு செவிமடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிற நாம், வசனம் சொல்வது போல என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்றார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அப்போ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் வாழ்க்கையில் நடப்பித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. கெட்டு போகிற சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து மரணம் கோட்டையுகமாக இருந்து நம்மை வந்து மீட்டெடுக்கிற தேவனாக தான் இருக்கிறார். சோ அவைகளை ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதில்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கை நின்று பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். பிதாவின் கையிலிருந்து ஒருவனும் அதை பறித்து கொள்ள கூடாது, அது முடியாதுன்றத உறுதியாக இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நம்ம ரட்சிப்பு அப்படின்றது வந்து எவ்வளவு செக்யூர்டா இருக்கு, எவ்வளவு அஷ்யூர்டா இருக்குன்றத நம்ம எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சந்தேகத்துக்கோ பிசாசானவன் நம்ம இருதயத்துல எழுப்புகிற ஒரு சந்தேகமோ ஒரு பயமோ ஒரு கலக்கமோ ஒரு குற்ற உணர்ச்சியோ இதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காம நான் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளை,
அவர் இறங்கி வந்தது பாவிகளை ரட்சிக்க. நான் பாவியாக இருக்கும் பொழுதே எனக்காக ரத்தத்தை சிந்த தேவனாக இருக்கிறார். அப்போ அவர் மேல விசுவாசம் வைத்து இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி உறுதியோட அந்த பாவங்களை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாக, அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடக்கும் பொழுது ரட்சிப்பு என்பது நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியம்ன்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்கிறோம். வசனங்களை வாசிக்கிறோம்னா நமக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சோ பெற்ற ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. ஏன்னா என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அப்படின்றாரு. அப்ப செவி கொடுத்து அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது ரட்சிப்பு நிறைவேற நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 1 முதல் 4 வரை. 1 Peter 1:3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நன்றி செலுத்துகிறாங்க ஆண்டவருக்கு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக. அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தல முதல் பலனாக இருக்கிறார். அப்போ அவரால நாமும் கூட மீண்டுமாக நம் பாவங்கள் கழுவப்பட்டு அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அவர் உறுதி செய்திருக்கிறார். அப்போ இது நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சுதந்திரம். அதை ஒருவனும் நம் கையிலிருந்து பறிக்கிறதுக்கு முடியவே முடியாதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நித்திய ஜீவன் என்பது அழியாததும் மாசற்றதும் வாடாததுமா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். சோ ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே மறுபடியும் நம்மை ஜெனிப்பித்தார். சோ பிதாவாகிய தேவன் நம்ம மேல் கூர்ந்த அன்பினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் நமக்கு அந்த நித்திய ஜீவனை உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுத்திருக்கார். அப்போ நமக்கு அந்த பாவங்கள் கழுவப்பட்டு மீண்டும் சுத்திகரிக்கப்பட்டு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக, அவருக்கு முன்பாக தகுதியுள்ள பிள்ளைகளாக நிற்கும்படியாக நம்மை மீண்டும் ஒரு முறையாக ஒரு இரக்கத்தினாலே ஜெனிப்பித்து இருக்கிறார் அதை பார்க்கிறோம். இப்போ இந்த வசனங்கள் பார்த்த அந்த 4 வசனங்கள் 3 வசனங்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு அருமையாக ரட்சிப்பு அப்படின்றது நமக்காக உறுதி செய்யப்பட்ட காரியம். கர்த்தருடைய அன்புக்கு ஆழம் அகலம் நீளம் எதுவுமே இல்லை. அப்போ நம்மேல் அன்பு கூர்ந்து நம்மை ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறாரே. அவர் சொல்லுது போல அவைகள் என் சத்தத்துக்கு செய்தி கொடுக்கிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லுகிறார். சோ வாசிப்போம் இன்னும் ரோமர்ல 5ஆம் அதிகாரம் வசனம் 1. ரோமன்ஸ் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஆமென். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால், ஆல்ரெடி சொன்னது போல நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நான் பாவியாக இருக்கும் பொழுதே கர்த்தர் என்னை முன்குறித்து என்னை அழைத்திருக்கிறார். நான் பிறப்பதற்கு முன்பாகவே இப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில பிறப்பா, இவன் பாவம் செய்வான், இவனுக்காக நான் போய் மரிக்கணும்ன்றத அவர் முன்னறிந்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்திருக்கிறார். அப்போ அவர் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது நாமும் கூட நீதிமான்களாக மாற்றப்படுகிறோம். கிரியையினாலே அல்ல. நான் முற்காலத்துல இயேசு அறிவதற்கு முன்பாக ரொம்ப நல்லவனா இருந்தேன், நான் எந்த ஒரு தப்பான காரியங்களும் பண்ணதே கிடையாது, நான் பெரிய துரோகம் யாருக்கும் பண்ணதே கிடையாதுன்ற மாதிரி தன்னை குறித்து மேன்மை பாராட்டாமல் உங்களை என்னை கர்த்தர் அதன் மூலமா ரட்சிக்காம தன்னுடைய கிருபையினாலே நாம் அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். அடுத்ததா அந்த 2ஆம் பகுதியை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அப்போ நான் பாவியாக இருந்த பொழுதே என் பாவங்களுக்காக கர்த்தர் வெளிப்பட்டு எனக்கும் அவருக்கும் பிரிவினையா இருந்த என்னுடைய பாவங்கள் அனைத்தையும் சிலுவையிலே தொலைத்து இன்னைக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எனக்கு சமாதானத்தையே உண்டு பண்ணிருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பு அப்படின்றது நமக்கு எவ்வளவு பெரிய உறுதியான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த சமாதானம் நமக்குள்ள இருக்கும். தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கணும். ஆனாலும் கூட அந்த பழைய பாவங்களோ இல்ல அந்த குற்ற உணர்ச்சியினால நம்ம என்ன பண்றான், ஒரு பயத்தை சத்துருவான உண்டாக்கி ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி, இல்ல நீ இன்னும் பாவிதான், நீ அவ்வளவு பெரிய நீதிமான் கிடையாது, நீ ரட்சிக்கப்படலை, நீ இன்னும் பாவத்துல இருக்க நரகத்துக்கு தான் போக போறன்ற இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை நம் இருதயத்துல நம்மகிட்ட விதைப்பான், நம் மனதிலே விதைப்பான். அப்போ அதுக்கு நம்ம ஒருபோதும் இடம் கொடுக்காம நம்ம கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவருக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறேன், நான் பாவியாக இருந்த போது என்னை மீட்டெடுத்தார்ன்ற அந்த முழு நிச்சயமான உணர்வோட தேவனிடத்தில் எனக்கு சமாதானத்தை எனக்கு வாங்கி கொடுத்திருக்கான்ற அந்த நம்பிக்கையோட இருக்கும் பொழுது ரட்சிப்பு அப்படின்றது அது உறுதி. வாசிக்கலாம் தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 5. டைட்டஸ் 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே
மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். ஆமென். நாம் செய்த கிரியை நிமித்தம் அல்ல. ஏன்னா நம்ம எல்லாரும் பாவிகள் தான். நீதிமான் இந்த பூமியிலே ஒருவனும் கிடையாது. மனுஷனாக பிறந்த எல்லாரும் பாவிகள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர. அப்போ நம்ம எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம். இதை கர்த்தர் அறிந்த தேவனாக தான் இருக்கிறார். அப்போ நமக்காக அவர் இறங்கி வந்து உங்களையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அல்ல. அவர் நம்மை நீதியின் கிரியை நம்ம ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. அடுத்தது பாருங்க, மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாரும் கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானத்தின் மூலமா ஒரு உடன்படிக்கையை போட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் ரட்சகர், நீங்க தான் என்னுடைய தேவன். நான் பாவியாக பிறந்து பாவியாக வாழ்ந்தேன். என்னுடைய பாவத்தை கழுவுறதுக்கு எனக்கு திராணி இல்லை. ஆண்டவரே, உண்மை நான் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னுடைய பாவங்களுக்காக கல்வாரி மலையிலே ரத்தத்தை சிந்தி இந்த மீட்டிங்ல ஆண்டவரே, அதை நான் முழுமையாக நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசத்தோட நான் மீண்டுமாக ஜாத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றோம். ஞானஸ்நானம் பெறும் பொழுது நான் தண்ணிக்குள்ள போகும் பொழுது நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். அந்த பாவங்களுக்கு நான் அடக்கம் பண்ணப்பட்டேன். தண்ணியை விட்டு வெளியே வரும் பொழுது மீண்டுமாக ஒரு புதிய ஜீவனை கொண்ட மகனாக மகளாக தண்ணியை விட்டு வெளியே வந்து ஒரு பாவமே இல்லாத ஒரு பிள்ளையாக இந்த உலகத்திலே மீண்டுமாக நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். சோ மறு ஜென்ம முழுக்கினால் நான் மீண்டும் ரட்சிக்கப்பட்டு, அதுக்கு வசனம் சொல்றது, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். தண்ணியை விட்டு வெளியே வரும் பொழுது இந்த பழைய ஏற்பாட்டுல கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக அந்த ஸ்லாக்கியம் பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவருக்குள்ளும் பரிபூர்ணமாக அவர் இருக்கிறார்ன்றதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். சோ நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் சொல்லி அந்த வார்த்தைகள் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அது பலித்திருக்கிறது. ஏன்னா வசனம் நேற்று மீண்டும் என்றும் மாறாததாக இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஒவ்வொரு நாளும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் பெற்ற ரட்சிப்பை அதை பாதுகாத்துக் கொள்ளணும். எந்த காரணத்தை கொண்டும் சத்துருவானவன் நம்ம வஞ்சிக்காதபடிக்கு ஒரு சந்தேகத்தினாலோ ஒரு பயத்தினாலோ ஒரு அவிசுவாசத்தினாலோ ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டு பண்ணியோ நம்ம ஒருவரும் அந்த ரட்சிப்பை இழந்து போக கூடாது. கர்த்தர் விரும்புகிற அந்த பாதையில் நாம் எல்லாரும் நடக்க வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியா நமக்குள்ளே பரிபூர்ணமாய் வாசம் செய்து ஒவ்வொரு நாளும் நம்மை புதிதாக்கி கொண்டே வருகிறார். அப்போ மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் கர்த்தராகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் ரட்சித்திருக்கிறார். சோ ரட்சிப்பு என்பது தேவன் நமக்கு தந்த ஈவு. இதுல பெருமை பாராட்ட ஒருவருக்கும் இடம் கிடையாது. பாவிகளாக நாம இருந்த பொழுதே நமக்காக கர்த்தர் வெளிப்பட்டு நம் பாவங்களை மன்னித்து நம்ம ரட்சித்திருக்கிறார். சோ தேவனுடைய அன்பை விட்டு ஒன்றுமே நம்மை பிரிக்காது அப்படின்றத நம்ம பார்த்தோம். மரணமானாலும் ஜீவனானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருகாரியங்களானாலும் எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை ஒருபோதும் எதுவுமே பிரிக்காது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்து நமக்கு பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக நமக்கு இருக்கிறார். அவர் சொல்வது போல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் பொழுது நம்ம எதிர்த்து நிற்பவன் யார்? நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணு மட்டும்தான், அவர் மேல முழு நிச்சயமான விசுவாசத்தை வைக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம அவர் விரும்புகிற அந்த பரிசுத்தத்தை நாடி நம்ம நடக்கும் பொழுது ஒருவனும் நம்மை கொள்ளை கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. கர்த்தர் சொல்வது போல அவர் மீது முழுமையான விசுவாசம், அவர் தந்த அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கே பிரியமுண்டான காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். சோ ரட்சிப்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்காகவும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்ததா இப்ப பார்க்க போறது அடுத்த தலைப்பு நம்ம பார்க்க போறது, சுவிசேஷத்தின் மூலம் நம் மனம் புதிதாக வேண்டும். ரட்சிப்பு உறுதி ஆயிடுச்சு, ஆனாலும் அந்த ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்ம மனது புதிதாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பழைய மனுஷனுக்குரிய எண்ணங்கள் நமக்கு இடம் கொடுக்காம அந்த பழைய தாட்ஸுக்கு ஒரு ரீப்ளேஸ் பண்ணி வசனங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குதோ அதன்படியாக நடக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஆனாலும் அதை என்னால தக்க வச்சுக்க ஏன் முடிய மாட்டேங்குது அப்படின்னா, தொடர்ச்சியான கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களுக்கு இடம் கொடுப்பதனால் நம்ம அதை நம்ம நிலைச்சு நிக்க முடியாம நம்ம இடரை விழுகிறோம்ன்றத பாக்குறோம். நான் பேக் டு பேக் சத்ருவானன் நம்ம இருதயத்துல ஏதோ ஒரு கலையை விதைத்து கொண்டு இருக்கிறான். அப்போ நமக்குள்ள அவிசுவாசம் பிறக்குது. அவிசுவாசம் பிறக்கும் பொழுது நமக்கு அந்த ரட்சிப்பின் பாதையில இருக்கிறமா இல்லையான்றது ஒரு பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணி வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அப்போ அது மட்டும் இல்லாம அடுத்ததா ஒரு ஆவிக்குரிய முறையில ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாம நிறைய வசனங்களை கேட்கிறோம், நிறைய வார்த்தைகளை தியானிக்கிறோம், பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்றோம்,
இது எல்லாம் செஞ்சு கூட என் ஆவிக்குரிய வாழ்க்கை போன வாரத்துக்கு இந்த வாரம் முன்னேறி இருக்கா, போன மாசத்துக்கு இந்த மாசம் முன்னேறி இருக்கா, போன வருஷத்துக்கு இந்த வருஷம் முன்னேறி இருக்கா அப்படின்றத நம்ம எல்லாரும் நிதானித்து அறிகிறோமா அப்படின்ற கேள்விய நீங்க உங்களையே கேட்டு பாருங்க. ஏன்னா ஆவிக்குரிய தேக்க நிலை அப்படின்றது ஒரு ஸ்டாக்னன்ட், ஒரு ஸ்பிரிச்சுவல் growthல ஒரு ஸ்டாக்னன்சி வந்துருச்சுன்னா நம்மளால வளர முடியாது. அந்த ஆவிக்குரிய தேக்க நிலைக்கு நம்ம இடமே கொடுக்காம அதுல இன்னும் அதிகமாக வளர்கிற பிள்ளைகளா நம்ம வரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சோ கடந்த காலத்துல நடந்தவர்களை மறக்க முடியாம நம்ம சில பேர் நம்ம துரோகம் பண்ணிருக்கலாம், நம்ம திட்டி இருக்கலாம், நம்மளை ஏமாத்தி இருக்கலாம், நம்மள நிறைய காரியங்களை வஞ்சனை பண்ணிருக்கலாம். இது எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு அந்த விஷயங்களை மேற்கொள்ள முடியாம தடுமாறி கொண்டு இருக்கிறோமா? ஏன்னா புதிய மனுஷன் அப்படின்னா ஒரு புதிய மனுஷனாக தான் இருக்கணும். இன்னும் பழைய மனுஷனுக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம தான் இருக்கணும். சோ வாசிப்போம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 2, ரோமன்ஸ் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ரட்சண்யம் என்னும் தலைசீராவை நீங்களும் நானும் அணிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஏன்னா அந்த சர்வாயுத வர்க்கம் உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சர்வாயுத வர்க்கம் அந்த போராயுதத்துல 5 போராயுதங்கள்ல அந்த 5ஆம் போராயுதம் அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். அதை நான் மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மனம் புதிதாகி தீரணும். இன்னும் பழைய மனுஷனா இருந்தேன்னா அந்த ரட்சிப்பின் தலைசீரா எனக்கு இல்ல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வசனம் சொல்வது போல, நீங்கள் இந்த உலகத்திற்கு, நீங்கள் பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப நம்ம எல்லாரும் மறுரூபமாகணும். இந்த பூமியில நம்ம எல்லாரும் மறுரூபமாயே தீரணும். அப்போ மறுரூபமானா மட்டும்தான் கர்த்தர் வரும் பொழுது அவரோட கூட நம்ம மறுரூபமாக முடியும். அப்போ மறுரூபமாகணும்னா என் மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகணும்னா நான் சில காரியங்களை பகுத்தறியணும். எதை பகுத்தறியணும்? தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த உலகத்துக்கு நான் பிரிக்கப்பட்ட ஜனம், எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனுக்கு எது பிரியமானது, தேவனுக்கு முன்பாக இது நன்மையானது, எது அவருடைய சித்தம் என்று பகுத்தறியணும். அது எப்படி பகுத்தறிய முடியும்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமா அதை பகுத்தறிய முடியும். அப்போ அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு அதை பகுத்தறிந்து நம் மனம் புதிதாகும் பொழுது கண்டிப்பா நம்மால மறுரூபமாக முடியும். சோ சத்திய வார்த்தையை நம்ம இதயத்துல நிறுத்தி தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கண்டிப்பா புதிதாக முடியும். புதிதானோம்னா கண்டிப்பா ரட்சிப்பு என்பது நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை, எபிஷியன்ஸ் 4:22-24. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்போ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போன பழைய மனுஷன். அப்ப இந்த பழைய மனுஷன் நம்ம வஞ்சித்து கொண்டிருந்தான், நம்ம ஏமாத்தி நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருந்தான். அப்ப அந்த மனுஷன் வேண்டாம், நான் புதிய மனுஷனாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பிரியமான மகளாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இச்சைகளால் கெட்டு போன அந்த பழைய மனுஷனை கலைந்து போட சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்போ உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அப்ப நமக்குள்ள தேவனுடைய ஆவி பரிசுத்தமாக வாசம் பண்ணுகிறது. அவர் உள்ள வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். நியூ மேன். பழைய மனுஷன் இல்ல, புதிய மனுஷன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தது பிற்பாடு அது பழைய மனுஷனாகவே இருக்கிறதா இல்ல புதிய மனுஷனாக மாறி இருக்கிறதான்றத அந்த அளவுகோல் உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்போ நான் செய்கிற காரியங்களை புதிய மனுஷனுக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனா இல்லை பழைய மனுஷனாகவே இருக்கிறேனான்றத நிதானித்து பார்ப்போம். ஏன்னா அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை மாட்டிக்கிட்டு தான் நான் இருக்கிறோம்னு நம்ம எல்லாரும் சொல்லுகிற பிள்ளைகளா இருந்தோம் அப்படின்னா என்னுடைய மனம் புதிதாய் தீர வேண்டும். என் மனம் புதிதாகலைன்னா நான் இன்னும் பழைய மனுஷனா இருக்கிறேன். நான் பழைய மனுஷனா இருந்தா அந்த ரட்சிப்பின் அந்த தலைச்சீரா எனக்கு இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. கொலோசியன்ஸ் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். ஆமென்.
கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டான நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக அப்படின்றத வசனங்களை வாசிக்கிறோம். 1 Peter 2:24. அப்போ நான் பாவத்துக்கு செத்துட்டேன், தண்ணிக்குள்ள போகும்போது பாவத்துக்கு சாகிறேன், தண்ணி வெளியே வரும்போது நீதிக்கு பிழைக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்துவ கூட நானும் கூட மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். மீண்டும் நான் வந்து தண்ணி விட்டு வெளியே வரும்போது நான் உயிர்த்திருக்கிறேன் நம்ம பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துடனே கூட நம்ம எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப நம்முடைய போக்கஸ் வந்து இந்த உலகத்துக்குரிய போக்கஸா இல்லாம மேலான காரியங்களை மாத்திரம் நம்ம வந்து போக்கஸ் பண்ற பிள்ளைகளா இருந்தோம்னா இந்த உலகத்துல இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த உலகத்துல இருக்கிற அந்த ரக்கஸ், இந்த உலகத்தை நம்ம கிரியேட் பண்ற அந்த மாயை, இது எல்லாவற்றும் நம்மால வெளியே வர முடியும். ஆனாலும் கூட அந்த மேலான காரியங்களை நோக்கி பார்க்காமல் இந்த பூமியில் உள்ள காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தோமே ஆனால் கண்டிப்பா நம்ம வஞ்சிக்கப்பட்டு போவோம். திரும்பவும் சொல்றேன், அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் ஒரு புது சிருஷ்டியாக இந்த பூமியில இருக்கணும். அப்போ அதை மாட்டிக்கொண்டு இருக்கிற பிள்ளைனா நான் வந்து என் மனம் புதிதாகணும். என் மனம் புதிதாகணும்னா இந்த உலகத்துக்கு நான் ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இந்த உலகத்தோட டெம்டேஷன்ஸ் என்னை மேற்கொள்ள கூடாது. அப்ப அதை மேற்கொள்ளாம இருக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய பார்வை மிக மிக தெளிவாக இருக்கும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காம இந்த பூமியில் உள்ள காரியங்களை நோக்காம மேலான காரியங்களை நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய அந்த பார்வை மிக மிக தெளிவாக இருக்கும் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு உறுதி செய்கிறது. பிலிப்பியர் 4:8 வாசிக்கலாம். Philippians 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். நம்முடைய தாட் ப்ராசஸ இந்த வசனங்கள் வந்து ஃபில்டர் பண்ண சொல்லுது, ஒரு வடிகட்ட சொல்லுது. இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு தாட்ஸ், ஒரு பயத்துக்கோ கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற அந்த சிந்தைகளுக்கு வந்து இடம் கொடுக்காம, அந்த நெகட்டிவான தாட்ஸுக்கு இடம் கொடுக்காம நம்ம சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணி யோசிங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்போ இந்த சிந்தைக்கு விரோதமாக வருகிற எல்லா சிந்தையுமே வந்து கர்த்தருக்கு விரோதமான சிந்தனைகள். அப்ப அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்போ அந்த ரட்சண்யம் என் தலை சீராவை மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாம இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஃபில்டர்டா கர்த்தருக்கு உகந்த காரியங்களாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளான மனுஷன் இருக்கான் பாத்தீங்கல்ல, அவன் பலப்படுவான். ஏன்னா அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டியதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை. அந்த ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த ஆவியின் கனியை வளர பிள்ளைகளாக இருந்து ஒவ்வொரு நாளும் அந்த உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிற பிள்ளையா இருந்தா மட்டும்தான் அப்போ தீங்கு நாளிலே எதிர்த்து நிற்பதற்கு திராணி உள்ள பிள்ளைகளாய் அனைத்தையும் செய்தி முடிக்கிற பிள்ளைகளாய் நம்மால மாற முடியும். 2 கொரிந்தியர்ல 10:5 வாசிக்கலாம். 2 Corinthians 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். சத்ருவானவன் நமக்கு விரிக்கிற வலை நம்முடைய எண்ணங்களிலே இருக்கிறது. நம்முடைய எண்ணங்களை வந்து அவன் என்ன பண்றான், அவன் கரெக்ட் பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா தேவையில்லாத ஒரு காரியங்களை இன்ஜெக்ட் பண்றான். எப்படி ஊசி வந்து ஏத்துறது போல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு தவறான சிந்தனைகளை, ஒரு பயத்தையோ, ஒரு அபிசுவாசத்தையோ, கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களையோ, ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸையோ, இது எல்லாவற்றுமே அவன் இன்ஜெக்ட் பண்ற இடம் நம்முடைய மைண்ட். நம்முடைய எண்ணங்கள்ல வந்து அவன் இன்ஜெக்ட் பண்றான். நம்ம அதுக்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. வசனம் சொல்வது போல அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, பிலிப்பியர் 4:8 அந்த சொல்லப்பட்ட அந்த காரியங்களுக்கு விரோதமாக நம் சிந்தைகளை, நெகட்டிவான தாட்ஸ் எது வந்தாலும் சரி, அந்த எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஆசைப்படுறோம். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே நான் மாத்தணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே சொல்லி எல்லாரும் பிரயாசப்படுகிறோம். ஆனாலும் ஒரு சூழ்நிலை அப்படின்னு ஒண்ணு வரும் பொழுது நமக்கு விரோதமாக யாராவது பேசியிருக்கலாம், ஏதோ பிரச்சனைகளை உண்டு பண்ணிருக்கலாம், நமக்கு துரோகம் பண்ணிருக்கலாம், நிறைய காரியங்கள் வரும். இந்த மாதிரி வந்து வரும் பொழுது சத்துரு அப்பதான் நம்ம இருதயத்துல வந்து ஒரு வஞ்சனையை விதைப்பான்,
ஒரு பயத்தையோ, ஒரு அபிசுவாசத்தையோ, ஒரு மன்னிக்க முடியாத ஒரு தன்மையோ, தேவனுக்கு விரோதமான காரியத்தையோ லைட்டா இன்ஜெக்ட் பண்ணுவான். இவங்க சரியில்லை, என்னை எப்படி ஏமாத்தினாங்க, என்னை என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி அந்த பழைய நம்ம மறந்து போன, நம்ம வந்து மன்னித்த அந்த காரியங்களை திரும்பமாக நினைப்பூட்டி அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு உயிர் கொடுத்து, அந்த எண்ணங்களுக்கு வந்து உயிர் கொடுத்து நம்ம வஞ்சித்து கொண்டிருக்கிறான். ஆனா நமக்கு தெரியும் அதை செய்யக்கூடாது, நம்ம இதை மேற்கொண்டுதான் வரணும் அப்படின்னு நமக்கு தெரியும். தெரிந்தும் கூட நம்ம என்ன பண்றோம், அந்த சத்துருவான் விரிக்கிற அந்த வலையில விழுந்து நம்ம வந்து அந்த எண்ணங்களுக்கு எதிர்த்து நிற்காம, நமக்கு அது பிடிச்சிருக்கு, நமக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஒரு செல்ஃப் பிட்டில நம்ம என்ன பண்றோம், அது இடம் கொடுத்துறோம். ஆனாலும் வசனம் சொல்வது, அதுதான் நான் மன்னிச்சிட்டேன், அந்த சம்பவத்தையும் மன்னிச்சிட்டேன், அந்த மனுஷனையும் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அது மன்னித்துதான். திரும்ப அதை பத்தி யோசிக்க கூடவே கூடாது. ஆனா அது யோசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஒரு புதிய மனுஷனாக மாறவே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ வசனம் சொல்வது போல எல்லாவற்றையும் வந்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துற பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதை நான் வெறுக்கணும். இது எனக்கு வேண்டாம், இது கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறது, எனக்கு இது பிடிக்கல, கர்த்தர் இதை விரும்ப மாட்டாரு, நான் மன்னிச்சதுதான் அப்படின்ற அந்த உறுதியோட அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இந்த மாதிரி எண்ணங்களை உண்டு பண்ணுகிற அசுத்தாவிய சாத்தானே என்னை விட்டு வெளியே போ அப்படின்னு இயேசுவின் நாமத்துல கட்டளை இடுறேன் அப்படின்ற கட்டளை கொடுக்கறதுக்கு நாம் விரும்புகிறோமா? இல்ல அந்த எண்ணங்களுக்கு உயிரோட்டம் கொடுத்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஆனா அதுக்கப்புறம் நம்ம வந்து காது, மூக்கு, கை, கால் எல்லாம் வச்சு அந்த 1 2 ஆக்கி, 2 4 ஆக்கி, 4 10 ஆக்கி, 10 100 1000 சொல்லிட்டு இன்னும் நடக்காத காரியங்களை சிந்தித்துக் கொண்டு ஒரு கட்டுக்குள்ளம் இருக்கிறோமா? இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய பாவியா இருக்கிற என்னையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னிச்சாரே, அப்போ எனக்கு விரோதமாக யார் இது செய்திருந்தாலும் அதை மன்னிப்பதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனே, ரட்சண்யம் என்னும் தலைசீரா இருக்குதுன்னு நினைத்து கொண்டு நான் இந்த மாதிரி காரியங்களை ஈடுபட்டேன் அப்படின்னா நான் ரட்சிப்பின் பாதையில இல்லாம நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன். நம்ம ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்கணும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:5 அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம அனைவரும் மாறணும் தான் கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா அந்த பிசாசான விதைக்கிற அந்த வஞ்சனை நம்முடைய மனதில் இருக்கிறது. சங்கீதம் 119:18 வாசிக்கலாம். Psalms 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென். ஆமென். உமது வேதத்தில் உள்ள ரகசியங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் வசனம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தையில நம்ம மூழ்கி இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். கர்த்தருடைய வசனங்களை வந்து நித்தமும் தியானிக்கிற பிள்ளைகளா இருந்து காலை முதல் மாலை வரை எப்பொழுதுமே அவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது கண்டிப்பா ஆவிக்குரிய முறையில நான் எப்படி இன்னும் மறுரூபமாகிறது, நான் எப்படி இன்னும் பரிசுத்தமாகிறது, அந்த புதிதாக்குதலை வந்து பரிசுத்தாவி எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் போதித்துக் கொண்டு வருகிறான்ற முழு நிச்சயத்தோட நம்ம நடக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு நிறைய வெளிப்பாடு கர்த்தர் கொடுப்பார். அந்த வெளிப்பாடு நான் வந்து அவருக்கு முன்பாக தகுதியுள்ள மகளாக எப்படி நிற்பது என்பதற்கு நம்ம கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். அப்போ உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்துள்ளோம். நம்ம எல்லாருக்கும் சில டைம் வந்து முக்காடு இருந்திருக்கு. அப்ப அந்த முக்காடை எடுத்து போடுங்க ஆண்டவரே, இன்னமும் கூட நான் எங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கணும் சொல்லிக் கொடுங்க ஆண்டவர் கேட்கும் பொழுது அவர் நம்ம வழியை வந்து அவர் கிளியர் பண்ற தேவனாக இருக்கிறார். ரட்சண்யம் எனும் தலைசீரா நமது எண்ணங்களை பாதுகாக்கிறது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது நம்ம இருக்குது அப்படின்னா கண்டிப்பா என் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க, எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் புதிதாக்கி கொண்டே வருகிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பழைய மனுஷனுடைய எண்ணங்களுக்கு வந்து இடம் கொடுக்காம, அது உயிரோட்டம் கொடுக்காம, சில காரியங்களை வந்து கர்த்தருக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிற பிள்ளைகளா இருந்து நடக்க சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ எதிர்மறையான எண்ணங்கள், இந்த பழைய மனுஷனுக்குரிய இந்த குற்ற உணர்ச்சிகள், இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாம் இடம் கொடுக்காம அந்த புதிய மனுஷனை வந்து எப்படி வந்து உள்ளான மனுஷனை எப்படி பலப்படுத்துகிறது பார்க்கணும். ஏன்னா இந்த பழைய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, நெகட்டிவான தாட்ஸுக்கு இடம் கொடுத்து, ஒரு பயமோ ஒரு அவிசுவாசமோ இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆவிக்குரிய மனுஷன் பலவீனம் அடைய ஆரம்பிச்சிருவான். அவன் பலவீனம் அடைய ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா நம்ம வந்து கர்த்தருக்கு உகந்த பிள்ளையாக நடக்கவே முடியாது. அப்போ அவன் வந்து பலவீனம் ஆகாம நம்ம ஆவிக்குரிய முறையில எல்லாவற்றையும் நிதானித்தறிகிற பிள்ளைகளாம இருக்கணும். சோ என் மனம் புதிதாகணும் அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையா எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கர்த்தருக்கு வந்து சிறைப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம இருக்க சொல்லி நம்ம அழைக்கிறார். இப்ப 3வது நம்ம பார்க்க போற தலைப்பு எதிர்மறையான எண்ணங்கள் இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது நம்மளோட கையில தான் இருக்குது. ஏன்னா நம்ம எண்ணங்களுக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்கறது நம்ம தான். இது நினைக்கணும், இது நினைக்க கூடாது அப்படின்றத முடிவு செய்யறது நீங்களும் நானும் மட்டும்தான். அதை நாம தான் அதை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அது என்னால ஏன் முடியலன்னு பார்க்கும் பொழுது சில டைம் தொடர்ச்சியான சில கவலைகள், ஒரு ஆவிக்குரிய ஒரு சோர்வு,
இதனால என்ன பண்றோம்னா நம்ம அதோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடும். பிசாசு நம்மளை ஏமாத்திடுறான். ஏமாத்ததுக்கு அப்புறம் அவனோட சேர்ந்து நம்ம வாழ ஆரம்பிச்சிடும். ஆனா கர்த்தர் அதுக்கு இடம் கொடுக்கல. நாமும் கூட இடம் கொடுக்க கூடாது. வசனம் சொல்வது போல எதிர்மறையான எண்ணங்களுக்கு இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா 26:3 வாசிக்கலாம். ஐசையா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஆமென். நமக்காக அந்த சமாதானம் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன் சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறார். சோ உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன். அப்ப நமக்கு வேற எந்த ஒரு எண்ணங்களும் இல்லையே. கர்த்தர் எனக்கு வேணும், நான் பரலோகத்துக்கு போகணும், அவருக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் சரி என் வாழ்க்கையில அது வேரோட பிடுங்கி போடுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கிறேன் அப்படின்றத எல்லாரும் ஒரு உறுதி எடுத்திருக்கிறோம். அந்த உறுதி எடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதுல நிலைச்சு நிக்கணும். நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்பதை நம்ம எல்லாரும் ஞானஸ்தானத்துல அறிக்கை செய்திருக்கிறோம். அப்போ வசனம் சொல்வது போல உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க மனதை உடையவனாகிய நீங்களும் நானும் அவரையே நம்பியிருக்கிறபடினால் அவர் நம்மை பூரண சமாதானத்தோட நடத்துவார் என்றதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் மேலான நோக்கி இருக்கும் பொழுது இஃப் our thoughts are fixed in the truth, வசனங்களை மட்டும் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பூரண சமாதானம் உண்டு. எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு எதிர்மறையான ஒரு சிந்தனைக்கு, ஒரு பிசாசு நமக்கு விரிக்கிற கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற அந்த எண்ணங்களுக்கு தயவு செஞ்சு யாரும் இடம் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி சிந்தைகள் வராம போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. வசனம் சொல்வது போல தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு எண்ணங்கள் வந்தாலும் சரி அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம அசுத்தாவிய சாத்தானே வெளியே போ அப்படின்னு கட்டளை கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரும் மாற சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். சங்கீதம் 94:19, Psalms 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. ஆமென். ஆமென். உம்முடைய ஆறுதல் என் ஆத்மாவை தேற்றுகிறது. வசனம் சொல்வது போல சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சோ நம்மால கவலைப்படுகிறதுனால ஒரு மூலம் கூட்டவோ ஒரு மூலம் குறைக்கவோ நம்மால முடியாதுன்றத நம்ம எல்லாரும் அறிந்தவர்களா இருக்கிறோம். எல்லாம் தெரிந்தும் கூட எனக்கு இந்த உலக கவலையினாலேயோ சில டைம் விசுவாச வைக்கிற வஞ்சனை ஏமாந்து போய் என்ன பண்றேன்னா நான் தான் செய்யணுன்ற எண்ணங்களை விழுந்து போகிறோம். ஆனா வசனம் சொல்வது போல என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் நமக்கு எவ்வளவு கவலை இருந்தாலும் சரி உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது வசனம் சொல்வது. அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்தாலும் சரி, எதுதான் பிசாசு வலைகளை விரிச்சாலும் சரி அதை குறித்து கவலைப்படாமல் கர்த்தரே ஆண்டவரே என்னோட நீர் இருக்கிறீர், எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன் நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே, அது எனக்கு தாங்கப்பா நம்ம கேட்கும் பொழுது அதை பரிபூர்ணமாக உங்களுக்கும் எனக்கும் தருவார். ரோமர் 8:6 வாசிக்கலாம். Romans 8:6. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆமென். அப்போ 2 வகையான சிந்தைகளை பத்தி இங்க பார்க்கிறோம். ஒன்னு மாம்ச சிந்தை, ஒன்னு ஆவியின் சிந்தை. மாம்ச சிந்தை மரணத்துக்கு தான் கொண்டு போகின்றது நம்ம அறிந்த வசனங்களை சொல்லுகிறது. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அப்போ ஆவிக்கு எதிராக எழும்புகிற அந்த சிந்தைகள் மரணத்துக்கு கொண்டு போகிறது தெளிவாக சொல்லுகிறது. அப்போ அந்த மரணத்துக்கு ஏதுவான சிந்தைகளுக்கு நாம ஏன் இடம் கொடுக்கணும்? நம்ம இடம் கொடுத்து ஏன் வஞ்சிக்கப்படணும்? அப்போ என்னுடைய சிந்தைகள் ஆவிக்குரிய சிந்தையா மாத்திரம் இருக்கணும். அப்போ எல்லா அந்த மரணத்துக்கு ஏதுவான அந்த மாம்ச சிந்தைகளை மேற்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்ப அந்த தாட்ஸ் நம்ம எல்லாரும் பர்சனலா இது யோசிக்கலாமா யோசிக்க வேணான்றதை நிதானித்து அறிந்து நம்ம தாட்ஸை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம யோசிக்க சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறாதான் வாசிச்சோம். பிலிப்பியர் 4:8 இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள், உண்மை எதுவோ ஒழுக்கம் எதுவோ புகழ் எதுவோ புண்ணியம் எதுவோ அவைகளே சிந்தித்துக் கொண்டு சொல்றது போல அந்த சிந்தையோட நம்ம இருப்போம். 1 கொரிந்தியர் 2:16 வாசிக்கலாம். 1 Corinthians 2:16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. ஆமென். ஆமென். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ அந்த சிந்தையை தான் நமக்கு தரித்து கொண்ட பிள்ளைகளா நம்ம வாழணும். ஏன்னா தண்ணிக்குள்ள போகும்போது ஞானஸ்நானத்துல நம்ம பாவங்களுக்கு மறிக்கிறோம். தண்ணியை விட்டு வெளியே வரும்போது நான் புது ஜீவனை கொண்ட மகளாக வெளியே வந்தேன் தான், உண்மைதான். நான் ரட்சிக்கப்பட்டு தான் இருக்கிறேன், கர்த்தருடைய ஆவி என் கூட தான் இருக்குது. ஆனாலும் அந்த பழைய மனுஷனோட புத்தி மறல. அதே கோபம், அதே கசப்பு, அதே வைராக்கியம், அதே மன்னியாமை, அதே கெட்ட வார்த்தைகள், அதே சினிமா காரியங்கள், இந்த மாதிரி இருக்கும் பொழுது எப்படி நம்ம மறுவமாக முடியும்? அப்போ வசனம் சொல்வது போல எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது அப்படின்னா மீண்டுமாக தண்ணியிலிருந்து வெளியே விழும்போது கர்த்தரை சொந்த அச்சராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்க வேண்டும் என்பது தெளிவாக இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. அப்போ உண்டாயிருக்குது அப்படின்னா இந்த நெகட்டிவான தாட்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
பயம், அவிசுவாசம், கர்த்தருக்கு விரோதமான எதிர்மறையான சிந்தனைகள், எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது அப்படின்றத உறுதியாக இந்த வார்த்தைகள் சொல்லுகிறது. பிலிப்பியர் 2:5 வாசிக்கலாம். பிலிப்பியன்ஸ் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். ஆமென். உங்களிலும் இருக்க கடவுள் இங்க முடிக்கிறாரு. அப்போ ஒருவருக்கொருவர் நம்ம எல்லாரும் ஒரு சபையில ஐக்கியப்பட்டிருக்கிறோம். சபையாய சரீரத்துல நம்ம எல்லாரும் அவயவங்களாக இருக்கிறோம். அப்போ நமக்கு ஒருவருக்கொருவருக்குள்ள அந்த இருக்க வேண்டிய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? இயேசு கிறிஸ்து இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவர் பேர் ஒரு குறைபாடு உண்டானால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் சொல்லி வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்குதா? இல்ல ஒருத்தரை பார்க்கும்போது ஒரு பேச்சு, பின்னாடி ஒரு பேச்சுல நம்ம பேசிக் கொண்டிருக்கோம் நினைத்து பார்ப்போம். ஏன்னா இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம இருதயத்துல கெட்ட எண்ணங்களை இருதயத்துல விதைச்சு வஞ்சனையின் பாதையில நம்ம கொண்டு போவது பிசாசு பிளானை வச்சிருக்கான நம்ம பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். யாக்கோபு 1:5 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:5. உங்களில் ஒருவன் நாணத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். ஆமென். அப்போ எனக்கு நெகட்டிவான தாட்ஸ் இல்ல இந்த பிசாசு விதைக்கிற வஞ்சனைகளை மேற்கொள்ள எனக்கு தெரியல ஆண்டவரே, அதை புரிஞ்சுக்க முடியல ஆண்டவரேன்னா நம்ம நினைச்சோம் அப்படின்னா பண்ண வேண்டியது காரியம் இதுதான். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக இருதயத்துல எந்த சிந்தையெல்லாம் எழும்புகிறதோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தில் நான் குறை உள்ளவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. அதை நீ கேட்கும் பொழுது சம்பூர்ணமாய் தரன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் உங்களிடம் கேட்கிறேனப்பா, இந்த ஞானத்தை எனக்கு தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும் பொழுது இது அவருடைய சித்தத்தின்படியான ஜெபம். இதை கேட்கும் பொழுது நமக்கு பரிபூர்ணமாக அந்த ஞானத்தை அவர் தருகிறார். அப்போ இது சரி, இது தப்பு அப்படின்றத டிசைன் பண்ண நம்மால முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போற தலைப்பு, ராஜ்யத்துக்குரிய மனநிலையில் நாம் எல்லாரும் வளரணும். ஏன்னா நம்ம கிங்டம், இங்கிலீஷ் சொல்லுவாங்க கிங்டம் மைண்ட் செட் அப்படிம்பாங்க. பரிசுத்தமா இருப்பதுதான் கர்த்தர் நமக்கு அழைத்த அழைப்பு. ஆனா அந்த உலகத்துக்குரிய காரியங்கள், கவலைகள் நம்ம பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதிக்காது. இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சிக்கிக்கொண்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளே உருவ குத்தி கொண்டு ஆவியில வளராம நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே தேங்கி போய் நிற்போம். அப்போ நம்ம எதுக்காக அழைக்கப்பட்டோம்? காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்தாரே. அந்த அழைப்பை புரிந்து கொள்ளாம, அந்த லாங் டேர்ம் ஸ்பிரிச்சுவல் கோலே நமக்கு இல்லாம ஒரு மாதிரி தேக்கப்பட்ட ஒரு நிலையில அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டு வருகிறோம். வர்றது கர்த்தருக்கு விருப்பமானது அல்ல. அவர் விரும்புகிறது நம்ம எல்லாரும் அந்த கிங்டம் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க, அந்த ராஜ்யத்துக்குரிய அந்த மனநிலையில நம்ம எல்லாரும் வளர்ந்தே தீரணும். அப்பதான் அந்த ரட்சிப்பு நம்ம நிறைவேறுன்றதை புரிஞ்சுக்கணும். மத்தேயு 6:33, Matthew 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். கிங்டம் மைண்ட் செட், இந்த உலகத்துக்குரிய மைண்ட் செட் இல்ல, கிங்டம் மைண்ட் செட். அதான் வசனம் சொல்வது போல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதே வசனங்கள், இதே அதிகாரத்துல இன்னும் 4-5 வசனங்களை மேல நீங்க வாசிச்சீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாது இருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ இவைகள் எல்லாம் யார் நாடி தேடுகிறார்கள்? அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ என்னுடைய மனநிலைமை இந்த உலகத்துக்குரிய மனநிலைமையா இல்லாம ராஜ்யத்துக்குரிய மனநிலைமையா இருக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நமக்கு பிக்ஸ் பண்ணது ஒண்ணு, நான் பரலோகத்துக்கு போகணும். அப்ப அந்த பரலோகத்துக்கு போகணும்னா ஐ ஹாவ் டு ஹேவ் அ லாங் டேர்ம் ஸ்பிரிச்சுவல் கோல். அப்போ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையில நான் வளரணும். அது லாங் டேர்மா ஒரு கோல் பிக்ஸ் பண்ணி, இந்த வாரத்துல என்ன வளர்ந்துருக்கிறேன், அடுத்த மாசம் என்ன வளர்ந்துருக்கிறேன், அடுத்த வருஷம் என்ன வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மை நாமே சோதித்து அறிகிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது நாமே மேன்மை பாராட்ட இடம் உண்டுன்னு வசனம் நம்ம சொல்லுகிறது. அப்போ நம்ம வளரணும். நம்ம உலகத்துக்குரிய பிள்ளைகள் இல்ல, பிரித்தெடுக்கப்பட்ட ஜனன்ற அந்த உறுதியோட நம்ம வளரணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். 1 யோவான் 2 வசனங்கள் 15 முதல் 17 வரை வாசிக்கலாம். 1 John 2:15-17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். இப்போ கிங்டம் மைண்ட் செட் இருக்கிற பிள்ளை அப்படின்னா நீங்களும் நானும், வசனம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாது இருங்கள். அப்ப உலகம் ஒண்ணு சரியா செய்ய சொல்லும், அது செய்ய தேவையில்லை. ஏன்னா உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை.
உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சோம் அப்படின்னா நமக்கு பிதா மேல அன்பு இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப வெளிப்படையாக இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீங்க, ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. அப்ப டைரக்டாவே நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுக்கிட்டு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இந்த உலகத்தை சார்ந்து இருந்து கர்த்தருக்கு பிரியமா நடக்காம இருந்தோம்னா நமக்கு கர்த்தர் மேல அன்பு இல்லை அப்படின்றத இந்த வசனங்கள் உறுதியாக சொல்லுகிறது. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகம் அதன் நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற எவனோ அவன் நிலைத்திருப்பான் பார்க்கிறோம். ரோமர் 14 வசனம் 17 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த கிங்டம் மைண்ட் செட், அந்த ராஜ்யத்துக்குரிய மனநிலை அப்படின்னா என்ன? அது புசிக்கிறதோ அது குடிக்கிறதோ இல்ல. அப்ப என்ன அது பார்க்கும்போது வசனம் சொல்லுது, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்கிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய அந்த மைண்ட் செட்டை உடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். கர்த்தருக்கு விரோதமாக பாவங்களை செய்யாம நன்மையான காரியங்களை மாத்திரம் செய்கிற பிள்ளைகளாக இருப்போம். எந்த நேரத்திலும் சந்தோஷம் உள்ள பிள்ளைகளாக இருப்போம். அப்போ இதுதான் கிங்டம் மைண்ட் செட். ராஜ்யத்துக்குரிய மனநிலை அப்படின்னா என்ன அப்படின்னா இதுதான். அப்போ நன்மையான காரியங்களை செய்கிறது, சமாதானமாக இருக்கிறது, அது மட்டும் இல்லாம சந்தோஷத்தோட எப்போயும் இருக்கிறது. இதுதான் ராஜ்யத்துக்குரிய மைண்ட் செட். 2 பேதுரு 1 வசனம் 4 வாசிக்கலாம். 2 Peter 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். 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 அப்போ இங்க வசனம் சொல்வது போல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பின பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். அப்போ திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மாறணும். நானும் பரலோகத்துக்கு போகணும், கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறார், நானும் என்னுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் அறிந்ததுதான். அப்போ நான் பரிசுத்தமாய் நடக்கணும் அப்படின்னா அதை புரிந்து கொண்டு, அப்போ அந்த கிங்டம் மைண்ட் செட்ல தான் இந்த பூமியில நம்ம ஜீவனம் பண்ணணும். இந்த உலகத்துக்கு கொஞ்சம் வேஷம், இப்போ ஆண்டவர் கொஞ்சம் வேஷம், அந்த மாதிரி இல்லாம முழு நிச்சயமாக நான் கர்த்தருக்கு தான் பிரியமா நடப்பேன். இந்த உலகம் எது சொன்னாலும் சரி அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் எது செய்தாலும் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா இருக்காதான்னு டிசைன் பண்ணி நம்மளுடைய தாட்ஸை ஃபில்டர் பண்ணி இது செய்யும் பொழுது கண்டிப்பா ரட்சிப்பு அப்படின்றது நமக்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியம். வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கலாம். ரெவலேஷன்ஸ் 21:4. அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். நம்ம கிடைக்க போற அல்டிமேட் ரிவார்ட் இதுதான். கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டது பிறகாக நம்ம இந்த பூமியில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்க இந்த காலகட்டத்துல நமக்கு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டி பிசாசு நம்மளை எவ்வளவு ஏமாத்தினாலும் சரி அதை பத்தி கவலைப்படாம அவனை மேற்கொண்டு அவனை கடிந்து கொண்டு வெற்றி சிறக்கிற பிள்ளைகளா இருந்தோம்னா உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க போற அந்த பெரிய ரிவார்டு அவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. த கிரேட்டஸ்ட் ரிவார்ட். கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனுஷ இதயத்துல தோன்றதும் கிடையாது. அப்ப நம்ம கிடைக்க போற அல்டிமேட் ரிவார்டை ஒன்ன மட்டும் நம்ம குறிக்கோளா வைத்துக் கொண்டு நம்ம எல்லாரும் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்போம். கடைசியா இப்ப பார்க்க போற தலைப்பு தேவனுடைய வார்த்தையை கொண்டு சத்ருவை எதிர்த்து நிற்கணும். ஏன்னா அவன் விதைக்கிற விதை நம்ம எண்ணங்கள்ல இருக்குது. அப்போ அந்த வார்த்தையை கொண்டுதான் அவனை ஜெயிக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சங்கீதம் 119:11 வாசிக்கலாம். Psalms 119:11. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். ஆமென். இது இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல ஐ ட்ரெஷர்ட் அண்ட் ஸ்டோர்டுன்னு போட்டிருக்கு. அப்போ அதை பொக்கிஷமாக நான் பெற்றுக்கொண்டு என் இருதயத்துல நான் பாதுகாத்து வைத்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொல்லுது சில டிரான்ஸ்லேஷன்ஸ். அப்போ நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். அப்போ அதை நான் ட்ரெஷரா நான் ஸ்டோர் பண்ணி பெரிய பொக்கிஷமாக இருதயத்தை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நான் பாவம் செய்யும் பொழுது அந்த கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு அவருக்கு பிடித்தமான காரியங்களை மாத்திரம் செய்வதற்கு எனக்கு நேராக நடத்தி செல்கிறது என்ற அந்த உறுதியோடு இருப்பதற்காக அந்த வார்த்தைகளை
அன்னைக்குதான் வந்து யோபுல வாசிச்சோம் ஒரு வசனத்தை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆவென்று பிளந்து கொண்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒவ்வொரு வசனமும் எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில வந்து கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணர்வோட கேட்கும் பொழுது நம் வாழ்க்கையில நிறைய மிரக்கிள்ஸ் கண்டிப்பா நடக்கும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 17 வரை. 2 Timothy 3:16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் பெரியவனாயும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமாய் உள்ளவர்களாய் இருக்கிறது. ஆமென். ஆமென், ஆமென். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அந்த எது கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய மனுஷன் தேரவும் எந்த நற்கிரியம் செய்ய தகுதி உள்ளவனாக மாறவும் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் அது பிரயோஜனமுள்ள இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை வந்து நான் வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகள் எனக்கு கம்ஃபர்ட் பண்ணும், சில வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து நிறைய உற்சாகத்தை கொடுக்கும், சில வார்த்தைகளை கடிந்து கொள்ளும். அப்போ அந்த வார்த்தைகள் வந்து உயிருள்ளது, ஜீவனுள்ளதா இருக்கிறது. அப்போ அந்த வார்த்தையை கொண்டு மட்டும்தான் நான் சிந்திக்கிற சிந்தனைகள் வந்து கர்த்தருக்கு பிரியமானது இல்லையான்றதை நம்மால வகையறுக்கவே முடியும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 22 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஆமென். அப்போ இருக்கிறதுலே ஒரு பெரிய வஞ்சனை என்ன அப்படின்னா, வசனம் தெரிந்தும் கூட அது கீழ்ப்படியாம இருக்கிறது வஞ்சனை அப்படின்னு சொல்லி வசனங்கள் சொல்கிறது. இப்ப வஞ்சிக்கப்பட்ட பிறகு ரட்சண்யம் எனும் தலை சீரா எனக்கு எப்படி கிடைக்கும், அது எப்படி நான் உறுதிப்படும்? அப்போ வஞ்சியாதபடிக்கு திருவசனமாகிய ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருந்து நம்ம வந்து கேட்கிற பிள்ளைகளாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிற பிள்ளைகளாயும் இருக்க வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். கடைசியான ஒரு தலைப்பு, நித்திய மாணவர்களை மாத்திரம் நம்ம நோக்கி இருப்போம். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே ஒளிந்து போக போகிறது, எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. அப்போ அனித்தியமான இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம நித்தியமானவர்களை மாத்திரம் நோக்கி நம்ம பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 18 வரை. 2 Corinthians 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். நாம் காண்கிற அனைத்துமே அனித்தியமானவைகள் என்று கர்த்தர் வசனம் சொல்கிறது. அப்போ காணாதவைகள் எவைகளோ அவைகள் நித்தியமானவைகள். அப்போ அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இப்ப நம்ம வந்து டிராவலுக்கு இந்த உலகத்தை வாழும் பொழுது நமக்கு இருக்கிற அந்த உபத்திரவங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டெம்பரவரி, ரொம்ப ரொம்ப டெம்பரவரியான காரியம் தான். ஆனா அது எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து பிசிலாய் போயிடும். இப்போ அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமையை உண்டாக்குறது என்று காணப்படுகளை அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவை நம்ம பார்க்கிறோம். சோ என்ன வாசிக்கலாம், பிலிப்பியர்ல 3:20. Philippians 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். அப்போ இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில நம்ம வந்து படுகிற பிரயாசங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டெம்பரவரியானது. ஏன்னா நம்முடைய குடியிருப்போ பரலோகத்துல இருக்கிறதுன்ற வந்து அந்த உறுதி நமக்கு இங்க இந்த வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ நம்ம பார்க்க வேண்டிய காரியங்கள் வந்து ஏன் இந்த வந்து கர்த்தர் வெளிப்பட போற காலகட்டம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. அப்ப அவர் வெளிப்படும் பொழுது அவர் தரிசிக்கணும். அப்ப இந்த உலகத்துக்குரிய கிளச்சஸ்குள்ள மாட்டிட்டு இல்லாம நம்ம இன்னும் அவரை எப்படி பிரியப்படுத்துறது, மேலான காரியங்களை மாத்திரம் எப்படி நோக்கி இருக்கிறது அந்த எண்ணங்களும் எல்லாரும் ஓடுவோம். கடைசியா 2 வசனம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 2. 1 John 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். ஆமென். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய். இது நம்ம இருக்க பெரிய ஹோப். இதுதான் நமக்கு இருக்க ஒரு பெரிய நம்பிக்கையே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நானும் அவரை தரிசிக்க போகிறேன்றதுதான் நம்மளுடைய முழு நிச்சயமான விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் கூட. அப்போ அந்த நம்பிக்கையில் நிலைத்திருக்க பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்குரிய எண்ணங்களாக இல்லாமல் மேலானவைகளே நித்தியமானவைகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் என்னால அவரை தரிசிக்க முடியும். ஏன்னா அவர் பரிசுத்தர்.
அவரை தரிசிக்கணும்னா நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். கடைசி வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 21 வரை. Matthew 6:19-21. பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். ஆமென். உங்கள் பொக்கிஷங்கள் எங்கே இருக்கிறதோ உங்கள் இருதயமும் அங்கே இருக்கிறது. அப்போ என் பொக்கிஷம் இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் இருக்கிறதா இல்ல மேலானவை நோக்கி இருக்கிறதா என்பதை நம்மை நாமே இன்று நிதானித்து பார்ப்போம். இந்த ராத்திரியிலும் கூட நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரியமாக இருக்கிறேனா நான் இல்லையா? என்னுடைய நோக்கங்கள் எல்லாமே கர்த்தருக்கு உங்கதாக இருக்கிறதா இல்லையா? என் பொக்கிஷம் இந்த உலகத்துக்குரியதா இல்ல இந்த கர்த்தருக்குரியதான்றதை நிதானித்து பார்ப்போம். ஏன்னா வசனம் சொல்வது போல, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடனும் கன்னமிட்டு திருடுவான். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஆண்டவர் கூப்பிடுறாரு உங்களையும். ஏன்னா மேலானவைகளை நோக்கி நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா ரட்சண்யம் என்னும் தலைசீரா நமக்கு உறுதியாக இருக்கிறது. ஆனா அந்த மேலானவை நோக்கி பார்க்காம இந்த பூமிக்குரிய காரியங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது நம்ம போகிற வழி சரியா இல்லையான்னு நினைத்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம பார்த்த அநேக வசனங்கள், முதல்ல நம்ம பார்த்த தலைப்பு ஒரு ரீகேப் பண்ணி நான் பண்ணிடுறேன். ரட்சிப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் உறுதி செய்யப்பட்ட ஒரு காரியம். அதுல நம்ம எந்த ஒரு டவுட்ஸ் நம்ம யாருக்குமே தேவையே இல்லை. ஆனாலும் அந்த ரட்சிப்பு உறுதி ஆகணும் அப்படின்னா நான் முதல்ல என் மனதை புதிதாக்கணும். பழைய மனுஷனுக்குரிய காரியங்களுக்கு இடம் கொடுக்காம ஒரு புதிய மனுஷனாக நான் மனம் மாறணும். பிசாசானவன் என் இருதயத்துல எந்த விதமான தவறான எண்ணங்களை விதைச்சாலும் சரி, அதற்கு இடம் கொடுக்காம என் தாட்ஸை நான் புதுப்பிக்க சொல்லி உங்களை என்ன கர்த்தர் அழைக்காருன்னு பார்த்தோம். மூன்றாவது பார்த்த தலைப்பு, எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ தொடர்ச்சியான கவலைகளோ ஆவிக்குரிய சோர்வோ நம்ம இடம் கொடுக்காம நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருந்து நம்ம எண்ணங்களை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற பிள்ளைகள் நம்ம மாற சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். சோ வசனம் சொல்வது போல, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ அந்த ஆவிக்குரிய சிந்தையுள்ள உள்ள பிள்ளைகளாக இருக்கிறது கர்த்தர் நம்ம அழைக்கிறார். அடுத்ததா பார்த்த தலைப்பு ராஜ்யத்துக்குரிய மனநிலையில் நம்ம எல்லாரும் வளர சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். அந்த கிங்டம் மைண்ட் செட், பரிசுத்தமானதை மாத்திரமே யோசித்து அதை மாத்திரமே நடப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறான்னு பார்த்தோம். அடுத்ததா தேவனுடைய வார்த்தையை கொண்டு சத்துருவை எதிர்த்து நிற்கணும் அப்படின்றதையும் பார்த்தோம். கடைசியா பார்த்த தலைப்பு நித்தியமானவர்களை நோக்கி நம்ம இருப்போம். சோ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை நோக்காம நம்ம கர்த்தருக்கு பிரியமான அந்த மேலான காரியங்களை மாத்திரம் நோக்கி இருந்து அவர் வரும் பொழுது, அவர் பரிசுத்தராக இருக்கிறார், அவர் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நீங்களும் நானும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் தரிசிப்பதற்கு நம்ம தயாராகும். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நம்ம இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் இந்த செய்திக்கு நன்றி செலுத்தி ஒரு ஜெபத்தை ஏறுங்களா? பரலோக தகப்பனே, அன்பின் பிதாவே, இதோ கடந்த 1 மணி நேரமாக தாசனை மறைத்து நீங்கள் இரட்சணியம் என்ற தலைசீரா அதை பற்றி எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த இரட்சணியம் இந்த தலைசீரா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் உறுதிப்பட இந்த இரட்சணியன் என்னும் தலைசீராவை அணிந்து கொள்ள வேண்டும் அப்பா. ஆமாண்டவரே, அப்பொழுதுதான் ஆண்டவரே சாத்தான் எங்களை அச்சுறுத்தாமல் பழைய பாவ வாழ்க்கையிலே நாங்கள் இருந்து விடுதலை பெற்று விட்டோம் அப்பா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்பா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டு கலைகளையெல்லாம் அறுத்துவிட்டு ஆண்டவரை இப்பொழுது கதிராக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்பா. அந்த விதத்திலே ஆண்டவரை இனிமேலும் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடாமல், எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் இந்த உலக ரீதியாக வந்தாலும் கூட ஆண்டவரை நாங்கள் ஆவிக்குரிய வீதியிலே தொடர்ந்து வளரும் பிள்ளைகளாக எங்களை மனமாற்ற அடைய செய்யும் அப்பா. ஆமாண்டவரே, இதோ உமது வருகை சீக்கிரமாக இருக்கின்றதப்பா. நீ உமது வருகைக்காக நித்திய ஜீவனை அடைவதற்காக நீ எப்படி ஆண்டவரை எப்படி இருக்கின்றோ அதே போல நாங்கள் அந்த உருவத்திலே நாங்கள் எங்கள் இதயங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமப்பா. என்றுமே ஆண்டவரை கதிராக நீங்கள் அறுவடை செய்வதற்கு நாங்கள் எங்கள் இருதயங்களை தயார்படுத்திக் கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அநீதிக்கு உள்ளவைகள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீதிக்கு உள்ளவைகளை உள்ள இந்த பரலோகத்தில் பொக்கிஷங்களை நாங்கள் தேடி ஓட வேண்டுமப்பா. இதோ நாங்கள் பரலோகத்தில் சேர்த்து வைக்கின்ற அந்த பொக்கிஷமே ஆண்டவரே நிலையானது. அதை தேடி நாங்கள் ஓடி கொண்டிருக்க வேண்டுமப்பா. அதற்கு ஆவிக்குரிய விதத்திலே எங்கள் இருதயங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாக்கி கொண்டு
எவ்வளவு வசனங்களை நாங்கள் எழுத வேண்டுமோ அவ்வளவு வசனங்களை நாங்கள் கேட்பது மட்டுமல்லாமல் அதற்கு கீழ்ப்படிய வேண்டுமப்பா. இன்றைய காலகட்டத்திலே விசுவாசத்தில் உறுதியாக இருந்து வசனத்தின்படி நடந்த ஆண்டவரை எவ்வளவு வசனங்களை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு இருதய பலகையில எழுத முடியுமோ அதன் மூலமாக நாங்கள் கீழ்ப்படியவர்களாக இருக்க முடியும் ஆண்டவரை. அப்படி உறுதியோடு நாங்கள் பிரச்சனையை என்ற தலை சிராவை தொடர்ந்து அணிந்தவர்களாக அன்பு ஆண்டவரை எங்களை வழிநடத்துவீர் என்ற இந்த அற்புதமான நேரத்தை கொடுத்தமைப்படி நன்றி ஆண்டவரை. தாசனை மறைத்து எங்களுக்கு அனைத்து வசனங்களை எங்களை வெளிப்படுத்திருக்கிறப்பா. தாசன் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்திலும் ஆண்டவரை சமாதானம், மகிழ்ச்சி, ஆவிக்குரிய வாழ்விலே அவர்கள் தொடர்ந்து வளர்வதற்குரிய எல்லா திராணியும் தருவீங்க என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், பெரியவர்கள் அனைவருமே ஆண்டவரை அந்த இரட்சணியம் தலை சிராவை அணிந்து கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொடர்ந்து வெற்றி பயணம் செய்ய இறுதி காலத்திலே அறுவடை செய்பவர்களாக மாறக்கூடிய உள்ளத்தினை தந்து அவர்களை வழிநடத்த கிருபை தருவீர் என நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இவன் நல்ல பிதாவை துதி கனம் மகிமை மாட்சி வல்லமை எல்லாம் ஒருவருக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்ஸ். ஆமென். பிரதர், நான் மகாதேவ் பேசுறேன் திருக்கோயில்ல இருந்து. சொல்லுங்க சிஸ்டர். சொல்லிட்டு சொன்னல பிரதர், கேன்சருக்காக போய் ஸ்கேன் எடுத்து போனேன், நல்லபடியா ஆயிடுச்சுட்டு. ஆமா சிஸ்டர். நேத்து போய் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பிரதர். இன்னைக்கு டாக்டர் போய் காட்டின அந்த ரிப்போர்ட்ட, எந்த பிரச்சனையும் இல்ல, கேன்சருக்கு உள்ளது எதுவுமே கிடையாது, உனக்கு மருந்தோ மாற்றமோ ஒண்ணு கூட கிடையாதுன்ட்டாரு பிரதர். எனக்கு அவங்க எந்த ப்ராப்ளம் கிடையாது, நீ மாத்திரை எடுத்துக்கா, மருந்து எடுத்துக்க வேணான்னு சொல்லியிருக்காங்க பிரதர். ஆண்டவருக்கு கோடி ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். ஏசப்பாவுக்கு நன்றி. இந்த கூடி ஒவ்வொரு பிரதர் சிஸ்டரும் ஜெபிக்கிற ஜெபத்துல எனக்கு ஆண்டவர் பரிபூர்ணமா எனக்கு விடுதலை கொடுத்து எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்காரு பிரதர். எனக்கு ரொம்ப கோடி நன்றி செலுத்துறேன் பிரதர். நானு எனக்கு அவ்வளவு சந்தோஷம் பிரதர். ரொம்ப நல்லா கூட எனக்கு அவ்வளவு இது கிடையாது. ஒவ்வொரு நேரமும் நினைச்சு எவ்வளவுதான் எனக்கு நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி எல்லாத்தையும் நான் பிரதர் சிஸ்டர் சொல்லி நான் ஜெபம் பண்ண போதெல்லாம், ஆனா அந்த நேரமும் எனக்கு அந்த மனசுல அது வேதனை இருக்கும் பிரதர். ஏன்னா எல்லாமோ என் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 3 பேர் இறந்துட்டு இருந்ததே அதே நினைச்சு வேதனையில இருப்பேன். எவ்வளவுதான் மனசுக்குள்ள நான் ஆறுதல் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு அழுகவே இருந்தது பிரதர். எனக்கு கஷ்டமாவே இருந்துச்சு. ஆனா எனக்கு நேத்து அது ரிப்போர்ட் வாங்கணும், கண்ணீரோடு தான் வாங்கின பிரதர். நான் ஆண்டவர்கிட்ட சோத்து சொல்லியிருந்தா அதை அழுதுட்டு வாங்கினேன். ஆனா இன்னைக்கு நானு சாத்திரமா சிஸ்டர் அப்பயும் சொன்னாங்க நேத்து, எல்லாம் அனுப்புமா நான் பாக்குறேன்னு. ஆனா அவங்களும் சொன்னாங்க நெகட்டிவ், எது பிரச்சனை இல்ல, நார்மலா இருக்கு, பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா, நீ டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுனாங்க சிஸ்டர். அவங்க சொல்லும் போது எனக்கு அப்போ கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் டாக்டர்கிட்ட காட்டிட்டு ஆண்டவருக்கு அவ்வளவு அழுது நான் வந்து வீட்டுல அவ்வளவு அழுது ஆண்டவருக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. இதே கால முசுறு உங்களோட வார்த்தைப்படியே நான் நடக்கணும் பாப்பா. எதை நான் வேதனை படக்கூடாது, உங்களுடைய பிள்ளையா இருக்கிற காலத்து வரைக்கும் நடக்கணும்னு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும் பிரதர். நானு ஆண்டவருக்கு நன்றி சிஸ்டர். எல்லாரும் சந்தோஷம், உங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். விசுவாசத்துல நாங்க வளர்றதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு சாட்சி. ஆண்டவர் ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் நிலைச்சிருப்போம் சிஸ்டர். ஆண்டவர் அன்பு ருசி பார்த்த பிள்ளைகளாக இருக்கிறோம். கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிற்போம். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். இனி வசனம் சொல்றது போல அழுகையும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லைன்னு சொல்றது போல உறுதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னும் கர்த்தருக்கு பிரியமா என்ன செய்ய முடியுமோ நீங்க செய்யுங்க சிஸ்டர். கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. எனக்கு கொடுத்திருக்காரு பாருங்க, அவ்வளவு அற்புதம். எனக்கு மாத்திரை ஊசியே கிடையாது, உனக்கு எதுவுமே கிடையாது, இல்ல பேரு அந்த அறிகுறியே கிடையாதுன்னாரு பிரதர். ஆண்டவர் அவ்வளவு அற்புதம் கொடுத்திருக்காரு வார்த்தை எனக்கு. பிரதர் சிஸ்டருக்கு எல்லாருக்கும் நான் ஆண்டவருக்கு நீதியா அவங்க முன்னுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன் பிரதர். Thank you Jesus. Thank you Jesus. Praise Lord. Praise Lord sister.